जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जंगी इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो अमन कभी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, 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 हम इनकलाब हैं। ஓம் சாந்தி. இன்று 99வது நாள். வானினுடைய தேதி 1/3/1983. 1977 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி 3 நாட்கள் அமெரிக்காவில் முற்றிலுமாக இருளடைந்திருந்தது. அதாவது கரண்ட், மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது. அதை தி கிரேட் பிளாக் அவுட், மிகப்பெரிய 2 நாட்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த 3 நாட்களிலும் நியூயார்க்கில் வெளிச்சம் இல்லை. ஆனால் இந்த 3 நாட்களில் அப்படியெல்லாம் நடந்துவிட்டது, மனிதர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவைகளை. என்ன நடந்தது? திருட்டு, கொள்ளை. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் 17 ஜூலை ரயில்ஸ் சாந்தா குரூஸ் என்ற பெயருடையவர் தன்னுடைய சர்ச்சிலிருந்து வெளியிலே வந்து நகரத்தில் நின்று கொண்டு பார்க்கின்றார். கூறுகிறார், We are without God now. நாங்கள் இப்பொழுது இறைவனின்றி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட திருட்டு, கொள்ளை, அபகரிப்பு, மனிதர்கள் அப்படியெல்லாம் காரியம் செய்தார்கள். யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன? 1037 இடங்களில் தீப்பற்றி இருந்தன. 3776
நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். $300 மில்லியன் நட்டம் ஏற்பட்டது. எத்தனை நாட்களில்? 3 நாட்களில். 3 நாட்களில் என்ன நடந்தது? மின்சாரம் மட்டும் தடைப்பட்டிருந்தது, அவ்வளவுதான். யாரும் எதுவும் அரசாங்கத்திற்கோ காவல்துறைக்கோ சட்டத்திற்கோ கட்டுப்பட்டிருக்கவில்லை. எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. எல்லா அலுவலகங்களும் அடைக்கப்பட்டிருந்தன. எல்லா நாகரிகமும் அந்த மின்சாரத்தில் நின்றிருந்தது. மின்சாரம் போனதும் நாகரிகம் போய்விட்டது. டோட்டல் பிளாக் அவுட். நம்முடைய நாகரிகம், பண்பாடு மின்சாரத்தின் மீது நிற்கிறது. மனிதருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ராட்சசன் இருளான நேரத்தில் வெளிப்பட்டு விடுகின்றான். இத்தனை மனிதர்கள் எப்படி திருட கிளம்பினார்கள்? உள்ளுக்குள் அவ்வளவு விருப்பம் இருந்தது, அவ்வளவு இம்சை பாவனை இருந்தது, அவையெல்லாம் ஒளிந்து கொண்டிருந்தது. இருள் ஏற்பட்டதுமே இருளில் எல்லா ராட்சசர்களும் ராட்சச குணங்களும் வெளியே வந்துவிட்டது. புராண கதைகள் என்ன சொல்லப்படுகிறது? இரவு நேரத்தில் ராட்சசர்கள் வந்து ஆக்கிரமித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் இரவு நேரத்தில் அரக்கர்களுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தது. பகல் பொழுதில் அந்த அசுரர்கள் அவ்வளவு சக்திசாலியாக இருந்ததில்லை. மிருகத்தனம், குரூரத்தனம் எல்லாம் வெளிப்பட்டது. எத்தனை வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன, தீப்பற்றி எரிந்தன. பகல் பொழுதில் நாகரிகமாக தென்பட்டவர்கள் தான் இப்படி இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி பாரதத்தில் நிகழவில்லை. பாரதத்தில் ஏதோ ஒரு நகரத்திலேயோ கிராமத்திலேயோ நடக்கவில்லை. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பாடு நிறைந்த நாடு என்று சொல்லப்பட்ட நாட்டில் இது நிகழ்ந்திருக்கிறது. எந்த நாட்டில் வேலை செய்பவர்கள் கூட காரில் வந்து இறங்கினார்களோ அந்த ஒரு நாட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. மிகவும் முன்னேறிய நாடு, நாமும் முன்னேறி கொண்டிருக்கும் நாடு, மிகவும் செழிப்பான நாடு. அந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கிறது. எல்லாம் இருளில் நடந்தது. மனிதர்களுடைய புத்தி இருளில் இப்படி பிரமித்து விடுகிறது. தண்ணீரும் அப்பொழுது கிடைக்கவில்லை, இருளும் இருந்தது. இருளும் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்ட நேரம், தாகமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. பாபா இதைத்தான் சொன்னார். மார்ச் 1ஆம் தேதி வாணி இது. 7 நாட்களுக்கான கான்ஃபரன்ஸ் முடிந்திருந்தது. அங்கே தங்குவதற்கு இடமில்லை. ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது குழந்தைகள் மதுபன் வருகிறார்கள். மதுபனத்தினுடைய அலங்காரமான குழந்தைகள் வருகிறார்கள். யாருக்கும் மதுபனை விட்டு செல்ல மனமில்லை. ஆனாலும் நீங்கள் செல்லத்தான் வேண்டும். ஞான கங்கைகள் வெளியே வேண்டும். நீங்கள் பவர் ஹவுஸ், நீங்கள் ஒளியை முழு உலகத்திற்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிராமத்தில் தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை என்றால் அரசாங்கம் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு தீர்வு கொடுக்கப்படுகிறது. அதுபோல இந்த உலகத்தில் ஞானத்தினுடைய பிரகாசத்தினுடைய தேவை இருக்கிறது. முழு உலகமும் இருளில் மூழ்கி இருக்கிறது. யார் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார்? நீங்கள் மட்டும்தான். ஞானத்தினுடைய அஞ்சலி உங்களிடம்தான் இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை. ஞானத்தினுடைய நறுமணம் நிறைந்த பொருள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. அப்படி உலகம், சமூகம் இருளில் மூழ்கி இருக்கிறது. ஞானத்தினால், ஞான பிரகாசத்தினால் வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்கிறார்கள்? தனிமையில் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறார்கள். இங்கு யாரும் துணையில் இல்லை. இங்கு பாதையை பாருங்கள். பாரதத்தில் மனிதர்கள் ஒருவர் மற்றவரிடம் உரையாடுவார்கள். ஆனால் வெளிநாடுகளில் யாரை பற்றியும் யாருக்கும் அக்கறை கிடையாது. அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் வேலைக்காக வருகிறார்கள். யாரும் யாரோடும் உட்கார்ந்து கதை பேசுவதில்லை. கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும் வீண் பேசினாலும் கூட. ஆனால் வெளிநாட்டில் அதுவும் கிடையாது. இங்கு கொஞ்சம் உரையாடினால் சுமை குறைகிறது. குடும்பஸ்தர்களுடைய சுமையானது கொஞ்சம் உரையாடும் பொழுது குறைகிறது. வெளிநாட்டில் அந்த வசதியும் இல்லை. பாதி அமெரிக்கா தூக்க மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டுதான் தூங்குகிறது. அவ்வளவு ஆழமான மன அழுத்தம், அவ்வளவு தனிமைத்தன்மை இருக்கிறது. தனிமை எனும் இருள் இருக்கிறது. தாமஸ்வ இருள் இருக்கிறது. அவ்வளவு பௌதீகம், அவ்வளவு சுகம். ஆனால் அந்த சுகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? பௌதீக சுகத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் பார்த்து விட்டோம், இன்னும் ஏதாவது வேண்டும் என்று தேடுகிறார்கள். குழந்தை பருவத்திலேயே விகாரத்தன்மை உருவாகி விடுகிறது. எல்லாம் கிடைத்து விடுகிறது. ஆகவே மிகச் சீக்கிரத்தில் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் சீக்கிரம் ஆன்மீகத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். ஆன்மீகத்தை நோக்கி, தியானத்தை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். முரளியினுடைய லாஸ்ட் லைன் வருகிறது சண்டே முரளியில. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் முதலாவதாக என்ன வேலை செய்யணும்? எங்கெங்கே மின்சாரம் போய் சேரவில்லையோ, வெளிச்சம் போய் சேரவில்லையோ, ஸ்தூலத்தை பற்றி இல்லை, ஞானத்தினுடைய கரண்ட் எங்க போகலையோ இன்னும் அங்கு செல்ல வேண்டும். தன்னுடைய நகரத்தினுடைய ஒரு மேப் ரெடி பண்ணுங்க, வரைபடம் ரெடி பண்ணுங்க. நாம் இருக்கக்கூடிய ஏரியாவை பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஞானம் போய் சேர்ந்திருக்கிறதோ அங்கே லைட் வந்திருக்குது.
ஞானம் போய் சேரலைன்னா அந்த இடம் இருட்டி இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு அகமதாபாத் அல்லது மும்பை வச்சுப்போம். எந்த இடங்களுக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரிக்ஷா ஓட்டக்கூடியவங்க, கூலியாளர்கள், இன்னும் யாரெல்லாம் போய் சேரவில்லை? ட்ரக் ஓட்டுறவங்க, டிரைவர்ஸ், கம்பவுண்டர், டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபஷனல்ஸ், யாரும் விடுபட்டு விடக்கூடாது. எல்லோரும் பாபாவிடம் வர வேண்டும். ஏழையிலிருந்து செல்வந்தர் வரை, அவர்கள் கருப்போ சிவப்போ எல்லோரும் வர வேண்டும். எல்லா ரூபத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா நிறத்தைச் சேர்ந்தவர்கள், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பினர்களும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வர வேண்டும். எந்த ஏரியா, எந்த மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பார்மசி காலேஜ், என்ன கம்பெனி இருக்கிறது, ஐடி கம்பெனி இருக்கிறது, தன்னுடைய நகரத்தில் என்னென்ன மிச்சம் இருக்கிறது, இறைஞானம் போகாத இடம், அதை நீங்கள் கண்டு அறியுங்கள். முக்கியமாக நாம் இருக்கிற இடத்துல எங்க இன்னும் இறைவனுடைய ஞானம் போய் சேரலை, அதை பார்க்கணும். பாபா கூட சந்தேஷ்ல சொன்னாங்க இல்லையா, 69ல 13 சந்தேஷ் இருக்கிறது. அதுல 6வது சந்தேஷ், முதல் சந்தேஷ், நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்ற பேர் மக்கள் வருகிறார்கள், ஆனால் தாகத்தை தணித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அகவில் இருப்பவர்கள் தாகம் தீராமலேயே இருக்கிறார்கள். முதல் சந்தேஷத்துல இருக்குது, 6வது சந்தேஷத்துல இருக்கிறது. பிறகு நதி தன் பாதையை மாற்றிக் கொள்கிறது. பிறகு இருப்பவர்கள் விரக்தி அடைகிறார்கள். கதவு மூடப்படுகிறது. கேட்வே டு ஹெவன், கதவு மூடப்படுகிறது. டிக்கெட் முடிந்து விடுகிறது. பிறகு பச்சாதாபப்படுகிறார்கள். இறை தூதுவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டில் மதிக்கப்பட்டதே இல்லை. உள்ளூர் மாடு விலை போகாது. ஜீசஸ் கிரைஸ்ட் திடீரென்று வெளிப்பட்டார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தார். 13 வயதில் காணாமல் போய்விட்டார். சில காலம் பிறகு வருகிறார். வந்த பிறகு அவரை எல்லோரும் கேலி செய்தார்கள். நீ என்ன திடீரென்று பெரியாள் ஆகிவிட்டாயா என்ன? நான் உன்னை பார்த்தேனே விளையாடி கொண்டு. நீ சாதாரண புத்திரன் தானே, நீ எப்படி ஈஸ்வரனுடைய புத்திரனானாய்? திடீரென்று நான் இறைவனை அறிந்து விட்டாய் என்று கூறுகிறாயே என்று ஜீசஸை கேலி செய்தார்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் இப்பொழுது இந்த வேலை செய்யணும். எங்கெங்கே வெளிச்சம் வராத பகுதி அதை நாம் கண்டறியணும். பாபாவுடைய ஞான வெளிச்சம் போய் சேராத இடம், அங்கு போய் நாம் சேவை செய்ய வேண்டும். விதி என்ன? கேலண்டர்ல போங்க. ஜனவரி மாசத்துல என்னென்ன நாட்கள் இருக்கின்றன, பிப்ரவரி மாசத்துல என்னென்ன நாட்கள் இருக்கின்றன. சேவா கேந்திரத்துல சேவையில்லைன்னு சொல்லாதீங்க. என்னென்னைக்கு என்னென்ன நாட்கள் வருகிறது, இன்னைக்கு டாக்டர்ஸ் டே, இன்னைக்கு லேபர்ஸ் டே, இந்த மாதிரி டே கணக்கு பண்ணுங்க. எந்த தேதியில யாருக்கான ஸ்பெஷல் நாட்கள் வருகின்றது என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு போய் சேவை செய்யுங்கள். சென்டர்ல ப்ரோக்ராம் பண்ணுங்க அவர்களுக்காக. அது எந்த தினமும் இருக்கலாம், ஏதோ ஒரு தினம் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். யாருக்காகவாவது சிறப்பு நாளாக இருக்கும் அந்த நாள். எர்த் டே, சூழ்நிலை தினம், இந்த தினம் அந்த தினம் என்று அந்த நாள்ல மரம் நடலாம், ரத்த தானம் செய்யலாம். இது 83ல பாபா சொல்லியிருக்கிறார். இப்ப எல்லாமே பல மடங்கு அதிகமாகி விட்டதுதான் சேவை. ஆனாலும் இந்த முரளி இப்பொழுது பொருத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்பொழுதும் பொருத்தமானதுதான். இன்னும் சமூகத்தினுடைய எத்தனையோ பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் போன்று இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இங்க இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாமலும் இருக்கிறார்கள். அப்போ இன்றைய காரியம் கதை சொல்லும் டெக்னிக், அப்புறம் எல்லா ப்ரொஃபஷனலையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து ஒரு சித்திரம் உருவாக்கணும். பாபா நம்முடையவர் என்று அனுபவம் செய்யணும். நீங்க எப்படி சொல்றீங்க பாபா என்னுடையவர் என்று, அது போல அவர்கள் சொல்லணும். எல்லோருடைய தந்தை எல்லோருக்கும் ஆனவர், என்னுடைய பாபா என்னுடைய ஞானம் என்று கூற வேண்டும். எல்லோருக்கும் புரிய வேண்டும் இந்த ஞானம் நமக்கு நன்மை அளிக்கிறது என்று. நீங்க முதல்ல பிரம்மச்சரியம் சொன்னீங்கன்னா பயந்து போயிடுவாங்க. வைராக்கியம் என்றால் அவங்க பயந்து போயிடுவாங்க. மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும்னா தான் வருவாங்க. கம்பெனில அதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது, திறமைக்கான பயிற்சி, பிறகு ப்ரமோஷன் கொடுக்கப்படுகிறது. அப்பதான் வருவாங்க. நீங்களும் சொல்லணும் அப்படி. இங்க வந்தால் திறமை அதிகரிக்கும். அவர்களுக்கு கற்றுக்கொள்ள சில விஷயம் கிடைக்க வேண்டும். மொழியாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம். அன்னைக்கு கூட ஒரு விஷயம் கேட்டோம் இல்லையா, மனைவி இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கும் கம்ப்ளீட்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு மனைவி கணவன்கிட்ட கேட்கிறாங்க. கணவர் என்ன சொல்றார், நான் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது நீ கம்ப்ளீட் ஆகிவிட்டாய், நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுமே நான் ஃபினிஷ் ஆயிட்டேன். எல்லா தொழிலை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் சேர வேண்டும். எல்லா மாணவர்களும் வர வேண்டும். பல காலேஜ் இருக்கிறது. மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். மாரல் எஜுகேஷன் வேணும். ஏதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது எந்த மாதிரியான ஜெனரேஷன்? இந்த ஜெனரேஷனை, இந்த தலைமுறையை என்னவென்று கூறலாம்?
குழந்தை பிறந்ததுமே கையில் மொபைல், ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து விடுகிறது. ஜெனரேஷன் Z என்று சொல்லப்படுகிறது. தாய்க்கு தெரியாது எப்படி மொபைலை இயக்க வேண்டும் என்று, ஆனால் குழந்தைக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட தலைமுறை இந்த தலைமுறை. வந்ததுமே அதன் கையில் எல்லாம் வந்து விடுகிறது. குழந்தை வந்ததுமே 2025 எந்த குழந்தை பிறக்கிறதோ, இல்ல இன்னும் ஒரு மாசத்துல பிறக்கக்கூடியதாக கூட இருக்கலாம், ஆல்பா ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகிறது. எல்லா ஆப் இருக்கிறது, எல்லா டூல்ஸ் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது. பிறகே ஸ்கூலுக்கு போகணும் சொல்லுங்கன்னு கேட்கும் அது. ஆக இன்றைக்கு நம்ம இன்னொரு காரியம் செய்யணும். ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்லும் டெக்னிக். எல்லாரும் ஸ்திரமா உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இது ஒரு டெக்னிக். முரளியை படிக்கிறதுக்கு முழு முரளியையுமே நம்ம ஒரு கதையா மாற்றணும். முழு முரளியையும் என்னவாக்கணும், ஒரு கதையாக ஒரு காட்சிப்படுத்தணும். ஏனெனில் பார்க்கணும், நீங்க இப்படி இருக்கிறது, அப்படி ஒரு கதையை நீங்க உருவாக்கணும் முரளியிலிருந்து. முழு முரளியினுடைய முழு பாயிண்ட்ஸும் அந்த கதைக்குள்ள வந்துடணும். கண்ணை மூடுங்க, காட்சியை பாருங்க, கலரை நிறையுங்க, சப்தத்தை கேளுங்க, தெளிவாக பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. ஒரு முறை பாப்தாதா சூட்சும வதனத்தில் அமர்ந்து கொண்டு பூமியினுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். சூட்சும வதனம் அவ்வியக்த பாப்தாதா மேலே அமர்ந்து கொண்டு பூமியை பார்க்கின்றார். ஏரியல் வியூ பார்க்கின்றார். சில இடங்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றன. இருளில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் உயிர்கள், ஆத்மாக்கள். பிறகு அன்போடு பாபாவின் பக்கம், பாபா குழந்தையின் பக்கம் பார்த்து கூறுகிறார், நீங்கள் தான் ஆன்மீக பவர் ஹவுஸ் கனெக்ஷன். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பவர் ஸ்டேஷனிலிருந்து கரண்ட் தூரம் வரைக்கும் செல்லுகிறது போல உங்களுடைய சேவையினால், முயற்சியினால் எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த வெளிச்சம், ஞானம் போய் சேர வேண்டும். மேலே பாபா இருக்கிறார், மேலே திருஷ்டி கொடுக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைக்கு பாபா சொல்றார், நீ யாரு? லைட் பவர் ஹவுஸ். பாப்தாதா புரிய வைக்கிறாங்க. ஒரு கிராமத்துல கரண்டும் தண்ணீரும் இல்லை என்றால் எப்படி சிரமமோ அதே போலதான் இங்கு ஆன்மீக ஞானமும் ஆன்மீக சக்தியும் போய் சேர வேண்டும். அப்பொழுது மதிப்புடையதாக ஆகிவிடுவீர்கள். வைரம் போல் ஆகிவிடும் அவர்களுடைய மதிப்பு. உன்னுடைய வேலை அந்த ஆத்மாவிற்கு இந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். இப்பொழுது வரை அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வெளிச்சம் போய் சேர வேண்டும். பவர் ஹவுஸாக பாபா மாற்றுகின்றார். இங்கே இருந்து முழு உலகத்திற்கும் சக்தியை, வெளிச்சத்தை பரப்ப வேண்டும். எப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் தண்ணீரையும் மின்சாரத்தையும் கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கிறதோ அதே போல நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், ஒவ்வொரு தொழிலை சேர்ந்தவர்களுக்கும், ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அவர்கள் கூற வேண்டும், பாபா நமக்காக வந்திருக்கிறார், இந்த ஞானம் வாழ்க்கையின் அதிகாரம் என்று புரிய வேண்டும். ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஞானம் போய் சேர வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். எப்படி மலர் செண்டில் பல வெரைட்டி மலர்கள் இருக்கிறதோ அது போல எல்லாரும் இங்கு வர வேண்டும். கிராமவாசியிலிருந்து நகரவாசி வரை எல்லோரும் வர வேண்டும். சேவையின் மூலமாக எல்லோரும் அனுபவம் செய்ய வேண்டும். ஈஸ்வரிய ஞானம் என்பது யாரோ ஒரு குழுவினருக்கு இல்லை, ஒரு குழுவினருக்கு இல்லை, எல்லோருக்காகவும். பாபா பார்க்கிறார், ஒரு காலம் வரும், ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பம், திவ்ய சக்தி, திவ்ய திருஷ்டி, திவ்ய புத்தி, இதன் மூலம் ஆத்மாக்கள் தாமாகவே ஈர்க்கப்பட்டு வருவார்கள், உணர்வார்கள். இங்கு ஒரு தெய்வீக சக்தி என்னை அழைக்கிறது என்று வருவார்கள். உங்களுடைய சேவை அப்படி தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும். கடைசியில் பாபா கூறினார், இந்த வருஷம் ஒவ்வொரு இடத்திலும் புதிய ஆத்மாக்களை ஒன்று சேருங்கள். இதனால் பிரபாவிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சேவை செய்யுங்கள். இது புண்ணிய கர்மம், சேவா கர்மம். எப்படி ஸ்தூலமான செல்வத்திற்கான தானம் செய்யும் பொழுது பலன் கிடைக்கிறதோ அதே போலவே ஞான செல்வத்தை தானம் செய்யும் பொழுது புதிய ராஜ்யத்தில் வருவதற்கு கருவியாகும். பாபா இந்த செய்தியை கொடுக்கின்றார். பாபா கூறுகிறார், இந்த ஞானத்தினுடைய நீர், இந்த ஞானத்தினுடைய மின்சாரம் எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சேர வேண்டும். எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். ஈஸ்வரிய சந்தேஷ் எல்லாருக்கும் போய் கிடைக்க வேண்டும். நல்லது. மதுபன் நிவாசிகளுக்கும் அன்பான குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. இதை நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒரு கதையாக ஆக்கியிருக்கிறோம். ஒரு முரளியினுடைய மொத்த பாயிண்ட்டுமே
குழந்தைங்களுடைய அழகு, பாபா குழந்தைங்களை பார்த்தார், உலகத்தை பார்த்தார். அப்புறம் நீங்க பவர் ஹவுஸ் ஆகணும், ஞான கங்கை ஆகணும், அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் என்ன ஆகும், எதிர்காலத்துல சங்கல்பத்துல சேவா நடக்கும், பரீட்சாவாக எல்லாரும் தென்படுவாங்க, விஐபிஸ் அலங்காரமாக இருப்பார்கள், எல்லா தரப்பு மக்களையும் இங்கே அழையுங்கள். கடைசியில் மதுபன் நிவாசி. இந்த முழு முரளியையும் ஒரே ஒரு கதையாக்கிட்டோம். அதுல முழு கதையும் முழு முரளியும் வந்துடணும். சித்திர கொலாஜ் அப்படின்னா நிறைய சித்திரங்களை ஒன்று சேர்த்து ஒரு சித்திரமாக்கணும். டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் நடுவுல பரமாத்மா, எல்லாருக்கும் அப்பா, எல்லாருக்கும் மாணவர். தன்னுடைய நகரத்தினுடைய லிஸ்ட் பாருங்க, வரைபடம் பாருங்க, எந்த ஏரியா மிஸ் ஆகிருக்கிறது என்று. இது 3வது வேலை. இது அல்பா ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உள்ள ஜெனரேஷன். ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பிரதர் கூட தெளிவா சொன்னாங்க. இன்னைக்கு ஆக்டிவிட்டிக்கான பெயர் என்ன? கீவேர்டு பசில். பசில்ங்கிற வேர்டை கேட்டிருப்பீங்க. புதர் கீவேர்டு பசில். இதுல முரளியினுடைய கீவேர்டு இதுல இருக்கிறது. பிக்சர் மூலமாகவும் நீங்க சொல்ல முடியும் என்ன கீவேர்டு இருக்கிறது என்று. நீங்க ரவுண்ட் பண்ணணும். கவனமா பார்த்தா இது ஈஸி தான். எத்தனை சித்திரங்கள் இதில் இருக்கின்றன? 6 சித்திரம் இருக்கிறது. அப்படின்னா 6 கீவேர்டு உருவாக்கணும். இந்த பிக்சர் பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ் பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க? பவர் பரப்பணும், பிரகாசத்தை பரப்பணும். 2வது பிக்சர் மியூசியம்காக பாபா முரளியில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஒவ்வொரு சேவா கேந்திரமும் என்னவாகணும்? மியூசியம் ஆயிடணும். சைத்தன்ய மியூசியம். 3வது பாபா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? புண்ணிய நதி, தான புண்ணியம் செய்யணும்னு சொன்னாங்களா? இங்க இருந்து எடுத்துட்டு போய் தானம் செய்யணும். புண்ணியத்தினுடைய மலை. 4வது மதுபனத்துக்காக பாபா என்ன சொல்லியிருந்தாங்க? சிருங்காரம், அலங்காரம், அழகு. 5வது படம் பூச்செண்டு. பூச்செண்டு பற்றி பாபா என்ன சொன்னாங்க? வெரைட்டி சேவா கேந்திரத்திலிருந்து கொண்டுட்டு வரணும். இப்ப அடுத்த ஆக்டிவிட்டி செயல்பாடு மதுபன் பவர் ஹவுஸ் சொன்னோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்காக நடுவுல பவர் ஹவுஸ் போட்டிருக்கிறோம். முழு உலகத்தினுடைய பூமி உருண்டை இது. பாபா என்ன சொன்னாங்க? நிறைய இடங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறது. மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கிறது. பல தேசங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு சந்த பொந்துக்கும் பாபுடைய ஞானம் போகணும். இன்னும் அப்படி என்ன இடம் இருக்கிறது, என்ன தேசம் இருக்கிறது. அப்போ இந்த முழு உலகத்திற்குமே பவர் ஹவுஸ்ல இருந்து லைட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணலாம். 1 நிமிஷத்துக்கு சைலன்ஸை நம்ம அனுபவம் செய்வோம். சைலன்ஸ்ல முழு உலகத்துல இருள் படிந்து இருக்கிறது. இப்போ நாம லைட் ஹவுஸா இருக்கிறோம். இது பவர் ஹவுஸ், இது உலக உருண்டை. நம்ம இப்ப காட்சி பார்க்கலாம். இன்னும் அந்த மாதிரி இடம் எங்க இருக்கிறது? ஞானத்தினுடைய வெளிச்சம் போய் சேராமல். இப்ப நீங்க பாருங்க, இதயபூர்வமாக பாருங்க. இருளில் தாகத்தில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வெளிச்சம் போய் சேரணும். தன்னுடைய வெளிச்சத்தால் அவர்களை நிரப்ப வேண்டும். இப்பொழுது கிரணங்கள் கொடுப்போம், ஒளியினை கொடுப்போம், மீண்டும் சக்தியை நிரப்புவோம். முழு சக்தியும் முழு உலகிற்கும், ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் செல்லுகின்றது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஞானத்தினுடைய பிரகாசம் செல்லுகின்றது. மனசா சேவை செய்வோம். அடுத்து பாபா கூறுகின்றார், ஞான கங்கையை அனைவருக்குள்ளும் நிரப்ப வேண்டும். அவ்வியக்த வாணியை முதல்ல இதயத்தோடு இணைத்துக் கொள்வோம், சேர்த்துக் கொள்வோம். இந்த ஞான அமிர்தம், இந்த ஞான வாணி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஞானத்தினுடைய கங்கை தண்ணீர் போய் சேர வேண்டும். முழு உலகத்திற்கும் ஞான கங்கை போய் சேருகிறது. ஓம் சாந்தி. இது ஜூலை மாதத்திற்கான ட்ரோஃபி. காயத்ரி பேகன் ஹாஸ்பிட்டல்ல சேவா செய்யறாங்க. நேபாளத்திலிருந்து வந்தாங்க. ஆனா இந்தோர் ஹாஸ்பிட்டல்ல தான் படிச்சாங்க. அங்கிருந்து வெளிப்பட்ட குமாரி. ஓம் சாந்தி. இது ஜூலைக்கான டிராஃபி. எப்ப வாங்குவேன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பட்டியில நானும் வந்திருந்தேன். டபுள் கிராந்தி இருந்தது. அப்போ லௌகிக்க அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் இருந்துச்சு, டிராஃபி எப்ப கிடைக்க போகுதுன்ட்டுன்னு. அப்ப அதனால அம்மா முன்னால வாங்கணும்னு நினைச்சேன். அப்பந்தான் அவங்களுக்கு ரொம்ப குஷியா இருக்கும்ட்டுன்னு. மே மாசம் நல்லா பண்ணியிருந்தேன். அதனால வாங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் புருஷார்த்தம் பண்ணணும். பாய்ஜி கூட சொன்னாங்க, எல்லாருமே டிராஃபி வாங்கணும்னு சொன்னாங்க. என்னுடைய உள்ளத்துல பட்டுச்சு. மதுபனி வாசியும் டிராஃபி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வியக்தவாணி எப்பொழுது படிக்கிறோம், அதன் மூலம்
சமர்ப்பண பாவனை முதல்ல வருது. ரெண்டாவது ஆழமான அன்பு ஏற்படுகிறது. அவ்வளவு அன்பு ஏற்படுகிறது, அதை சொல்லவே முடியாது வார்த்தையால. உண்மையான அன்பு என்னன்னு அவ்யக்தவாணி படிக்கிறது மூலமா தான் உணர முடியுது. வீண் சங்கல்பம் போறதே இல்லை வாணி படிக்கிறதுனால. நேரம் வெற்றியுடையதாகுது. சேவை ஞானம் யோகத்துல பாபாட்ட துண்டிக்கப்படாத கனெக்ஷன் ஏற்பட்டுடுது. எல்லாவற்றை விட பெரிய விஷயம் பாபாட்ட அன்பு ஏற்படுது. ஆழமான உணர்வு பூர்வமான அன்பு கிடைக்குது. முன்பெல்லாம் இயற்கை மேல அவ்வளவு அன்பு ஏற்பட்டது கிடையாது. இப்பெல்லாம் எங்க மரத்தை பார்த்தாலும் மரத்தை அன்போடு அணைத்து கொண்டு போட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளவு அன்பு ஏற்பட்டு விட்டது. மதுபனுடைய மலை கூட ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நேபாளத்துல இருந்து வந்தாச்சு, வாழ்ந்தாலும் இறந்தாலும் மதுபன்ல தான் இருக்கணும். எனக்கு இந்த இயற்கை மேல அவ்வளவு அட்ராக்ஷன் இல்லை. மம்மி சொல்லுவாங்க இந்த மலையெல்லாம் பாருங்கன்னு. ஆனா இப்போ நான் இதெல்லாம் அனுபவம் பண்றேன், என்ஜாய் பண்றேன், குஷி கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஓம் சாந்தி. ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மாஸ்டர் முரளிதரன். அடுத்த சிஸ்டர் பேசுறாங்க, BK உஜல் பகன், டெல்லியில இருக்கிறவங்க. சகோதரருக்காக இந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வரையக்கூடிய ஆர்வம் உண்டு. பிரதருக்காக உருவாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன உருவாக்குறதுன்னு யோசனை இருந்துச்சு. என்ன ஸ்லோகன் எழுதணும்னு முதல்ல தோணல. விக்ன விநாசக்னு எழுதுனேன். ஏன்னா நிறைய தடைகள் இந்த பட்டிக்கு பிறகு சமாப்தி ஆச்சு. பிறகு தோன்றியது பாபா மாஸ்டர் முரளிதராக பிரதரை ஆக்கி நமக்கு வழி காண்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை எழுதின இந்த வாசகத்தை. மாஸ்டர் முரளிதரன். கடந்த 3 வருஷங்களா சென்ட்ரல்ல இருக்கிறேன். சென்ட்ரல்ல இருந்து கொண்டு புது புது விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதுல இருந்து வெளிவரதுக்கு நிறைய சக்தி கிடைக்கணும். வாணிடைய ஒரு வார்த்தையே போதும்னு பிரதர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை என்னன்னா, எல்லாமே அனித்தியமானது, நிலையற்றது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுவேன் திரும்ப திரும்ப. இது எதுவுமே நிலையற்றது. இதன் மூலமா நான் கடந்துருவேன். நன்றி சகோதரர், நன்றி ஏஞ்சல் ஆஃப் டீம். ஓம் சாந்தி. 1925 இருந்து 45 வரைக்கும் பில்டர்ஸ், 46 இருந்து 64 வரைக்கும் பூமர்ஸ், 65 இருந்து 79 வரைக்கும் ஜெனரேஷன் எக்ஸ், 80 இருந்து 94 வரைக்கும் வாய், 95 இருந்து 2009 வரைக்கும் ஜெனரேஷன் எக்ஸ், 2010 இருந்து 24 வரைக்கும் ஜெனரேஷன் அல்பா. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2 பேர் இருக்கிறாங்க. 2025 ஜென்மம் எடுத்தவங்க ஜெனரேஷன் பீட்டா. இப்ப ஜென்மம் எடுத்தவங்க ஞானத்துல. ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जिरगांव जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अल्म लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो-मंतवी गाने वाले हैं, हम तबकाती तकसीम को
मिटाने वाले हैं। हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं। कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं। हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं। हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं। हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं।